ஸோ இந்த காரக்குழம்புக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெயை கடாயில் ஆட் பண்ணிக்கிட்டோம். நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு ஸ்பேட்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் பூண்டு போட்டோம். பூண்டு நல்லா நமக்கு அந்த பச்சை வாசனை போய் சூடானதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம் போட்டோம். நறுக்கிய வெங்காயத்தை தொடர்ந்து நம்ம கருவேப்பிலையை போட்டோம். கருவேப்பிலைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சாப் பண்ண தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு தக்காளி வெங்காயமும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணோம். குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ண கத்திரிக்காயை வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் சூடு பட்டதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு க்யூப்ஸை கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் முருங்கைக்காயும் ஆட் பண்ணி தண்ணியை சேர்க்காம அது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கிற டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம புளி கரைசலுக்கு எடுத்து வச்சுருந்தோம். அந்த புளியை அதுக்கப்புறம் எப்படி கரைச்சோம், எவ்வளோ வாட்டர் எடுத்துக்கிட்டோன்னு பார்த்தீங்க. கரைச்ச தண்ணியில் நம்ம என்ன பண்ணோம்னா தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளை ஆட் பண்ணோம். குழம்பு மிளகாய் தூளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மஞ்சள் தூளையும் உப்பையும் ஆட் பண்ணி நல்லா கரைசி எங்கேயுமே லம்ஸ் இல்லாமல் எடுத்துக்கிட்டு அதை அப்படியே இந்த காய்கறி கூட கடாயில் ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் உப்பையும் சரி பார்த்துட்டு நீங்கள் நல்லா மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா அது கொதிச்சு 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 அந்த எண்ணெய்லாம் வெளியில் வந்து ஒரு காரக்குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.